முதல்வர் விஜயை வம்புக்கு இழுக்கும் திருமதி பிரேமலதா. முதலமைச்சர் விஜய், உங்களுடைய ஆட்சியில குதிரை பேரம் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இதற்கு உங்க பதில் என்ன? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த திருமதி பிரேமலதா அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு சொல்வது என்ன? Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையுடைய பிரதானமான ஒரே கேள்வி என்பது, தாவேகா தலைவர் விஜயுடைய வீட்டிற்கு ஒரு நபர், ஒரு மர்ம நபர் கார்ல மறைமுகமாக முகத்தை மூடி வந்திருக்கிறார். அந்த நபர் யார் அப்படின்றத தெள்ள தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று தற்போது ஒரு அறிக்கை மூலமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிரேமலதா அவர்கள் சட்டமன்றத்தில் இதை எடுத்துக்காட்டி, தாவேகா ஆட்சி என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆட்சியாக இருக்கும்னு திரு விஜய் அவர்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி அமைந்த உடனேயே முதலில் நடந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்பது, தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதுவரை பார்த்திராத குதிரை பேரம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக ஊடகங்களும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே வெளிப்படை தன்மையோடு இருப்பதாக சொன்ன திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களே, யார் உங்கள் வீட்டிற்கு உங்களை வந்து சந்தித்தது, அந்த நபர் யார் என்கிற கேள்வியை முன்வைத்து இன்று அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பிய பிறகு அதை மிக சுலபமாக கடந்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் சீரும் சிறப்புமாக தொடர்ந்து தன்னுடைய சம்பவங்களை செய்து கொண்டே இருக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள். பலரும் சொல்வது, திருமதி பிரேமலதா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கே பதில் சொல்லாமல் தற்காத்து கொண்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்ததற்கு குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பில்லை, குதிரை பேரம் நடத்த வேண்டிய இடமில்லை என்று திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் குதிரை பேரம் நடக்கவில்லை, குதிரை வேகத்தில் என்னுடைய ஆட்சி நடக்கிறது என்று அவர் பஞ்சு பேசிவிட்டு கடந்து சென்றாரே தவிர, இந்த குற்றச்சாட்டை திரு விஜய் அவர்கள் எங்கேயும் மறுக்கவும் இல்லை. அதை அவர் கடந்து செல்கிறார் என்பது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இதையெல்லாம் தாண்டி பிரதானமான இன்னொரு மற்றும் ஒரு கேள்வி என்பது, எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவோடு தேர்தலை சந்தித்த கட்சிகள், மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்திருக்கிறார்களோ, அப்படி திரு விஜய் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அதிமுகவிலிருந்து ஒரு தரப்பு உங்களிடம் பேசி உங்களோடு வந்து இணைந்தால் அவர்களையும் எந்த நிபந்தனை இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் அதை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உள்ளபடியே தேர்தலுக்கு முன்னால் தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, பிறகு தூய சக்தி தாவேகா அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிய தாவேகா தலைவர் விஜய், அன்றைக்கு தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு தீய சக்தி திமுக கூட்டணியில் பயணித்த கல்லாப்பெட்டி கூட்டணி, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் பேசியது கல்லாப்பெட்டி கூட்டணி என்று விமர்சனம் செய்தார். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் இன்றைக்கு முகநூல்ல இதையெல்லாம் கூட எழுதுறாங்க. கடன் வாங்கி ஒரு அரசாங்கம் நடத்தலாம், ஆனால் ஒரு அரசாங்கமே கடன்ல ஓடிட்டு இருக்கு. ஆட்சியையே கூட்டணியை கடனா வாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பது திரு ஜோசப் விஜய் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தான் என்று சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. இதையும் தாண்டி ஊழல் சக்தி அப்படின்னு குற்றச்சாட்டினீங்களே, இப்ப அந்த ஊழல் சக்தியில குறிப்பாக நீங்க சொன்ன மற்றும் பலரோடு இன்றைக்கு சந்திப்பு நடப்பதும் குதிரை பேரம் நடப்பதான செய்திகள் வெளியாகிறது. இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், விடவே மாட்டேன் என்று அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள். உள்ளபடியே அவருக்கு எல்லோருடைய பாராட்டுகளும். தொடர்ந்து அரசியல் அப்டேட்டுகளை பெற எங்களோடு இணைந்திருங்கள். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.